ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை என் அன்பு அழகு பிள்ளையான உனக்கு தான். உன் வாழ்க்கையில எதை செஞ்சா உனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். கடல் பெரியதாக இருந்தாலும் அதுல சந்தோஷத்தை தரக்கூடியது கடலின் ஓரத்தில் வரும் சின்ன சின்ன அலைகள் தானே. அதே போல உனக்காக உன் கண்ணெதிரே வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படக்கூடிய என் செல்ல பிள்ளையாக தான் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். கடல் நீர் மொத்தத்தையும் அள்ளி அணைக்க முடியாது. ஆனால் கடலின் கரையில் வரக்கூடிய அந்த கடல் அலைகளை தொட்டு சந்தோஷப்பட காலால் நினைக்க முடியும் தானே. அப்படிதான் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளிலேயே சேர்ப்பதற்காக இந்த சாயப்பா காலையிலேயே உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த வலியும் வேதனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்வதற்காக தான் நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். எத்தனையோ நாள் எத்தனையோ விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்காமல் போய் ஏமாற்றத்தை மட்டுமே பெற்று மன அழுத்தத்தோடும் மன பாரத்தோடும் இப்போது நீ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இப்போது உன் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட ஒரு சிறு புன்னகையோட இந்த நாளை இனிதே துவங்கிவிடு என் செல்லவே. சில நேரம் சில பேரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், சில பேரை பார்க்கும்போது ஏன்தான் இவங்களை இப்போ பார்த்தோமோன்ற மாதிரி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குது. அடுத்தவங்களை நேருக்கு நேராக பார்க்குறதாலையும் அடுத்தவங்க உன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை செய்வதாலும் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் போயிடாது. உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு தடையாக யாரையும் எதையுமே இருக்க விடமாட்டேன் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் மனிதனுக்கு அவசியமானது பணம், காசு, செல்வமும் ஒரு முக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் நீ செலவை விட சேமிக்க கற்றுக்கணும் அல்லவா. செலவுக்கு திட்டம் போடுறனே, இது செலவு அது செலவுன்னு கணக்கு போட்டு வைக்கிறனே, சேமிப்புக்கு ஏன் ஒரு திட்டம் போட்டு கணக்கு வச்சு சேர்க்கணும்னு நினைக்க மாட்டேன். நீ நினச்சாலும் கூட அது உன் கையில் தங்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் முதல்ல உன்னுடைய முதல் செலவே சேமிப்பாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ முன்னேறணும்னு நினைக்கும்போது அதை தடுக்கும் விதமாக யாராவது உன் மேலே கல்லெறிய தான் செய்வாங்க. ஆனால் அந்த கற்கள் உன்னை வந்து சேராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை நடத்தி கொடுக்குற அளவுக்கு இந்த சாயப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உன் கூட உனக்கு துணையாக இருக்குமேன்னு செல்லமே. நீ பயந்து போயிட்டினா தோல்வி உன நெருங்கி வந்துடும். அதற்கு பதிலாக இன்றைய நாள் நல்ல நாள், இன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு துணிஞ்சு நின்னா வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் அல்லவா. வாழ்க்கைனா சில விஷயங்கள் நீ நினைப்பதற்கு மாறாக இருக்க தான் செய்யும். உதாரணத்திற்கு சில விஷயங்களை நிறுத்தவும் முடியாது, தொடரவும் முடியாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை உனக்கு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்ப. சில மனிதர்களை நெருங்கியும் போக முடியாது, இவங்க வேணவே வேணாம் வாழ்க்கைக்குன்னு விலகியும் நிற்க முடியாது. சில பேர்கிட்ட சில ஆசைகளை சொல்லவும் முடியாது, சொல்லாமல் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கவும் முடியாது. அதே போல் நடந்து முடிந்த சில நினைவுகளை மறக்கவும் முடியாது, இதை நினைக்கவே கூடாதுன்னு அதை வெறுக்கவும் முடியாது. இப்படிதானே உன் வாழ்க்கை இருக்கு. சில தேடல்களை வேணாம்னு நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல், சில உறவுகள் வேணாம்னு விலக்கி வைக்கவும் முடியாமல் அவங்க நெருங்கி போய் சந்தோஷப்படவும் முடியாமல், சில ஆசைகளை வெளியே சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு கொள்ளவும் முடியாமல், சில நினைவுகளை மறுக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் நீ வாழ்க்கையில் எவ்வளவு திண்டாடுறங்கிறது எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. நீ எப்போதும் யாருக்கும் பாரமாக இருக்காதே. உன் உழைப்பு, உன்னுடைய முயற்சி, உன் வாழ்க்கைக்கான வெற்றின்னு எல்லாமே உன்னை சார்ந்ததாக இருக்கட்டும். ஒருத்தர் உன்னை கஷ்டம், நீ பாரம், நீ எனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்குற நினைப்பதற்கு முன்பாகவே அவர்களை விட்டு தூரமாக விலகி நின்றுடு. விலகலும் ஒரு வகையில் சமாதானம் தானே. தனிமையில் இருக்கிறதும் ஒரு விதமான ஓய்வு தான். ஏன்னா தனிமைங்கிறது வயசுக்கும் காலத்துக்கும் ஏற்றாற் போல மாறும். சின்ன வயசில் இருக்கும்போது, இளமை காலத்தில் இருக்கும்போது உனக்கு தனிமையே கிடைக்காது. ஆனால் நீ தனிமையில் உட்காந்து யோசிச்சின்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யலாங்கிற அந்த புரிதல் வந்துடும். அதே போல் இந்த சாயப்பா நான் சொல்கிறத கேளு. வயசான காலத்தில் தனிமைங்கிறது மிக கொடூரமான விஷயமேன்னு சொல்லவே. இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ முழுசாக நம்பினா
நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுக்குறேன். வாழ்க்கையில் உனக்கு எந்த சூழ்நிலை எப்படி அமைதோ அந்த சூழ்நிலையை நீ சரியாக கையாண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்க முயற்சி செய். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஒரு சிலர் தானே அதற்காக வேலை செஞ்சு உழைச்சி முன்னுக்கு வர்றாங்க. பலவீனமானவர்கள் வாய்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. ஆனால் பலமானவர்கள் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர்களே உருவாக்கிக்குவாங்க. எப்போதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ பெருசாக நினச்சி முழுசாக வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தையே உன்னால் புரட்டி போட முடியும். தீய எண்ணங்கள் உன் மனசுக்குள்ளே வரும்போது, தப்பான விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் உனக்குள்ளே வரும்போது அதை ஆரம்பத்திலேயே வெட்டி தூக்கி போட்டுடுன்னு செல்லவேன். அப்படி இல்லாமல் கெட்ட எண்ணமோ கெட்ட பழக்க வழக்கங்களோ எதுவாக இருந்தாலும் அது உன்னை அழிவின் விளிம்புக்கே கூட்டிகிட்டு போயிடுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிரு. ஒருபோதும் வாழ்க்கையில் நீ பின்னோக்கி போயிடக்கூடாது. இன்னும் முன்னேறி போகிறதுக்கும் நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் என்ன செய்யணுமோ அதை யோசித்து செய். எப்போதும் வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதையும் முன்னேறி போகிறதையும் மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு சில விஷயங்கள் தப்பாகவோ நீ நினச்சதற்கு மாறாகவோ நடக்கும்போது அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டினா தேவையில்லாததை மறந்து போயிடலாம் அல்லவா? ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்க்குற என் அன்பு பிள்ளை உனக்காகவே தான் எல்லா தோல்விகளையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக வந்திருக்கேன். நீ இன்பமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா மனசில் அமைதியோடு வாழ்வது தான் அதற்கான சிறப்பான வழியாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணிடம் தன்னம்பிக்கையும் வைராகியமும் அதிகமாக இருக்கோ அவள் நிச்சயமாக சாதிப்பாள். அப்படிதான் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். எப்போருமே யாரையுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ இழிவாகவோ மட்டமாகவோ நினைக்காத. எல்லார்கிட்டையும் காசு பணம் ஆடம்பரத்தை வச்சு பேசவோ பழகிடவோ முடியாது. அன்பான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சினா எல்லாரும் உன் கைப்பிடிக்குள்ளே இருப்பாங்க தானே. நீ மனசு வச்சினா இந்த உலகத்தையே முன்பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியும். அதற்கு என்ன செய்யணுன்றதை மட்டும் யோசி. உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய பலம் என்னன்னு உனக்கு தெரியும் தானே. அதை எப்படி சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு முயற்சி செஞ்சினா அதன்படி நீ நினச்சது போல உன் வாழ்க்கை அழகாக மாறும் என் செல்லமே. உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ மட்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக புது உலகத்தையே உன்னால் உருவாக்க முடியும். புன்னகையோட உனக்கான விஷயங்களை நீ கையாள கற்றுக்கிட்டினா அதில் சுழன்று கொடுத்தவங்களையே நேசிப்பதும் உனக்கு புதிது கிடையாது தானே. எத்தனையோ பேர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட தேடி வந்து பேசினாலும் பழகினாலும் நீ அவங்கள சரின்னு சகிச்சுக்கிட்டு அவங்க மறைக்க நல்ல மனசுக்கும் சேர்த்து தான் இந்த சாயப்பா எல்லா அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் செய்கிறதுக்காக வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்க்கைக்கான அற்புதமான பொக்கிஷமான பரிசொன்றையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுத்துட்றேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அற்புதமானதாக நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே.